கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அப்பம் விட்டு ஆராதிக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் ஒரு சில இதில் இருக்கக்கூடிய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக ஆசைப்படுகிறேன். கவனமாக நீங்கள் அதை கேட்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அடுத்து என்ன வார்த்தை அவர் சொல்ல போகிறார் என்று சொல்லி நீங்கள் கவனமாக கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய இந்த சபையானது கிட்டத்தட்ட 44 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஊழியம் செய்ய ஆரம்பித்த சபை. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ஆளுனாலும் கூட 40 ஆள் என்ன செய்யணும், இருக்கணும். ஒவ்வொரு குடும்பம்னா எவ்வளோ இருக்கும்? 200 பேராவது என்ன செய்யணும், நம்ம கூடி வரணும். இதில் என்ன ஒரு ரகசியம் அடங்கியிருக்கிறது? இந்த திருவிருந்துக்கு நேராக, இந்த அப்பம் விற்கும் ஆராதைக்கு நேராக நாம் வருகிறோம் அல்லவா? நாம் எதை இப்பொழுது யோசிக்கும்படியாக நான் உங்களுக்கு சில காரியத்தை சொல்கிறேன். இந்த ரெட்டியப்பட்டி திருச்சபையில் தேவன் மட்டுமாக நம்மளை பாதுகாத்து வருகிறார். நாம் ஒரு பொருட்டாக எண்ணப்படாது இருந்தும் அவர் நம்மளை ஒரு பெரிய பிள்ளைகளாக கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அவருடைய சொந்த பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிங்கள். மார்க்கெலின சுவிசேஷம் 70வது பக்கம், 71வது பக்கத்திலே நீங்கள் வாசிங்கள். மார்க்கெலின சுவிசேஷம் 14:27 வாசிங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் இடர்கள் அடைவீர்கள். இன்னொருவர் சகரியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். சகரியா 14:7. மறுபடியும் வாசிங்க. வசனம் என்ன வாசிங்க? 14 சகரியா. மேய்ப்பனை வெட்டுவேன். அந்த வசனத்தை பாருங்க. அதில் சகரியா 13:7. நான் தப்பாக சொல்லிட்டேன். பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய என் புருஷன் மேலும் எழும்புங்கள் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை விட்டு அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். இப்போ மார்க்கெலின சுவிசேஷத்தில் நம்ம என்ன வாசித்தோம்? மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். அப்போ இந்த சகரியா புஸ்தகத்தில் 13 இந்த 7வது வசனம் யாரை குறித்து சொல்லியிருக்கிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மனுவாக இந்த பூமியில், தேவன் மனுவாக இந்த பூமியில் அவதரிப்பதற்கு முன்பதாக 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லப்பட்ட வேத பகுதி தான் இது. மேய்ப்பனை வெட்டுவேன், பட்டயமே எலும்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என் மேய்ப்பனை வெட்டு அப்படின்னு இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, நாம் ஒரு ஆராதனை அப்படிங்கிறது பொதுவாக நம்ம ஸ்பெஷல் கூட்டம் வைப்போம், உபவாச ஜபம் வைப்போம், அல்ல ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் வைப்பதுக்கெல்லாம் வைப்போம். அது வேறு விஷயம். ஆனால் தேவ சமூகத்தில் அப்போஸ்தலரை போல வாரத்தின் 1ஆம் நாள் அல்ல நம்ம எந்த நாள் ஏற்றுக்கொண்டாலும் இப்படி கூடி வருகிற ஆராதனையில் பலியோடு அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்ம உடன்படிக்கை செய்ய வேண்டும். பலி இல்லாத ஆராதனை ஒரு ஆராதனையாக கருதப்படாது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், ஆபிரகாம் தேவன் அவரை அழைத்த பொழுது ஆபிரகாம் என்ன செய்தார் என்றால், போகின்ற இடமெல்லாம் பலிபீடம் கட்டினார். கர்த்தரை தொழுது கொள்வதற்காக பலிபீடம் கட்டினார். அப்போ அவரை தொழுது கொள்வதற்கு என்ன தேவைப்படுகிறது? பலிபீடம் தேவைப்படும். பலிபீடம்னா என்னால் என்ன? அங்கே ஒரு உயிர் பலி செலுத்தப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? இப்போது இந்த
அப்பமும் ரசமும் இங்கே பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்குதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன செஞ்சார், சிலுவையில் பலியானார் என்பதை குறித்து அது நமக்கு வெளிப்படுத்துது இல்லையா? அதனுடைய ஒரு அடையாள சின்னமாக அது இருக்கிறது. அதே நேரத்தில் அடிமையாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த பொழுது பஸ்காவை புசித்தார்கள். அதையும் இது என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. அதே நேரத்தில் இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன். ஆதாமும் ஏவாளும் மீறுதலுக்குட்பட்டு அந்த மீறுதலிலே அவர்கள் நிலைத்து நின்ற பொழுது அவர்கள் பாவம் செய்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு உடை உண்டாக்கி கொடுப்பதற்கு ஒரு மிருகம் பலியிடப்பட்டது, கொல்லப்பட்டது. இப்போ புரியுதா உங்களுக்கு? அதையும் இது எடுத்து காட்டுகிறது. இன்றைக்கி நாம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் முடித்திருக்கிறோம் என்றால், அன்றைக்கே அவர்கள் என்ன செய்தார்கள், தோளின் வஸ்திரத்தை உடுத்தினார்கள். நல்லா கவனமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது புரியும். சும்மா நம்ம வாட்டுக்கு எடுத்து பிச்சு விட்டுட்டு போய்கிட்டு இருக்கோம் நினைக்கக்கூடாது. ரெண்டாவது செய்தி இல்லாட்ட கூட பரவாயில்ல, இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லும்படி ஆசைப்படுகிறேன். அப்போ தான் நமக்கு ஒரு உணர்வு வரும். அப்போது இந்த அந்த மிருகம் அடிக்கப்பட்டது இல்லையா? அந்த மிருகம் அடிக்கப்பட்டு நிர்வாணமாக இருந்த இவர்களுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்கு தண்ணி ஊற்றாந்து மறைப்பதற்கு அங்கே ஒரு மிருகம் அடிக்கப்படுகிறது, தோலுடைய கொடுக்கப்படுகிறது. இங்கு பாவத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டு நிர்வாணமாக இருந்தவர்கள், தேவ சமூகத்து போக முடியாமல் இருந்தவர்களுக்கு தேவ சமூகத்தில் செல்வதற்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட பொழுது நமக்கு என்ன பட்டிருக்கிறது, நீதி நாடை, ரட்சிப்பின் நாடை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதை கொடுத்தது யாரு? கர்த்தரே தன்னை ஆடையாக்கி கொடுத்திருக்கிறார். புரியுதா? தன்னை ஆடையாக்கி கொடுத்திருக்கிறார். ஆனால் ஏதேன் தோட்டத்தில் ஒரு மிருகம் ஆடையாகி என்ன செய்த நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அது ஆடையாக வர வேண்டும் என்றால் அதனுடைய ஜீவன் போக வேண்டியிருக்கிறது. அங்கே மிருகத்தினுடைய ஜீவன் போயது, இங்கே இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் போயிருக்கிறது. இதை முதல் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த அப்பம் பிற்கும் ஆராதனைக்கு வருகிற பொழுதெல்லாம் ஆண்டவரே சொன்னார், நான் வருகிற வரைக்கும் என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொன்னார். தன்னுடைய பிறந்த நாளையோ அல்லது மற்ற நாட்களையோ அவர் ஒரு பெரியதாக கொண்டாட சொல்லவே செய்யலை. நான் எதுக்கு ரத்தம் சிந்தினேன், நான் எதற்காக இந்த பாடுகள் பட்டேன் அப்படிங்கிறத அதை என்ன செய்து காட்டப்படுகிறதை நான் பார்க்குறோம். அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பட்டயமே எலும்பு, மேய்ப்பன் என்ன செய்ய வெட்டு அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பட்டயம் எப்போ மேய்ப்பனை வெட்டியது, அந்த ஒரு கருத்துக்குள்ளே உங்களை நான் கொண்டு வரேன். பட்டயம் எப்பொழுது நமக்கு விரோதமாக வைக்கப்பட்டது, மனித சமுதாயத்துக்கு விரோதமாக பட்டயம் எப்பொழுது வைக்கப்பட்டது சொல்ல முடியுமா? பட்டயம் எப்பொழுது வைக்கப்பட்டது? சுடரொளி பட்டயம் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? எங்க? ஏதேன் தோட்டத்தில். நல்லா கவனமாக பாருங்கள். பாவம் செஞ்சிட்டாங்க, அதிலிருந்து அவங்க தன்னுடைய மீறுதலை, தன்னுடைய தவறை அவங்க ஒத்துக்கொள்ளலை. ஆகையினால கர்த்தர் என்ன செஞ்சார், ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்திட்டு அவன் மீண்டும் ஜீவ விருட்சத்தின் கனியை நிச்சயக்கூடாது, புசித்தரக்கூடாதுக்காக சுடரொளி பட்டயத்தை வச்சுருந்தார். அப்போ அந்த சுடரொளி பட்டயம் சுற்றிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், அதுக்குள்ள யார், நம்ம ஆதாமோ அல்லது ஆதாமுடைய பிள்ளைகளோ உள்ள வந்தால் என்ன செஞ்சிடும், வெட்டி போட்டுரும். வெட்டி போட்டால் போக முடியுமா? அப்புறம் உயிர் போயிடும், போக முடியாது. இங்கே நீங்கள் ஒரு கருத்தை நீங்கள் கவனிக்கணும். அப்போது இது மனிதனுக்கு மரணம் ஒரு முடிவாக இருந்தது. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை 4000 ஆண்டு காலமாக, மனிதனுடைய படைப்பிலிருந்து 4000 ஆண்டு காலமாக ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன செய்ய முடியலை, புசிக்க முடியலை. யாரும் நமக்கு வாங்கித்தர முடியலை. வாங்கித்தர முயற்சி செய்கிறவர்களாம் மரித்து போனார்கள். எத்தனையோ தீர்க்கதரிசி சொன்னாங்க, எத்தனையோ பக்தர்கள் வந்தார்கள். ஆபிரகாமால் வாங்கி கொடுக்க முடிஞ்சதா? முடியலை. மோசையால் வாங்கி கொடுக்க முடிஞ்சா? முடியலை. யாராலையும் வாங்கி கொடுக்க முடியலை. ஏன்னா யாருமே பட்டயத்துக்கு ஊடால என்ன செய்யலை, போகலை. நல்லா கவனமாக கேளுங்க, பட்டயத்துக்கு ஊடாக போகவில்லை. ஆனால் இங்கு பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், மேய்ப்பனை வெட்டுவேன். அந்த சகரியாவில் சொல்லப்பட்ட வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார். 3:13-7 சொல்லப்பட்ட வார்த்தையை
இங்கே பயன்படுத்துகிறாரு. அப்போது இன்னைக்கு இரவு என்று அவர் பொதுவாக அதை சொல்லி வருகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு கொடுத்துருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நம்மளோடு என்றென்றும் நித்தியமாக, நிரந்தரமாக, சன்மார்க்கமாக, சரியாக வாழத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரை நிலையாக நமக்குள் தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் வருவார், பார்ப்பாங்க, அப்படியே போயிடுவார். அவருக்கு தேவையான காரியத்தை செய்துட்டு போயிடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன அப்படின்னா, ஆவியானவர் எப்பொழுது நம்மளோடு இருக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? ஜீவ விருட்சத்தின் கனி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொழுது. எப்படி கொடுக்கப்பட்டது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகிறது தடையாக இருந்தது அல்லவா? அந்த பட்டயத்தின் வழியாக வந்தார். அவரை என்ன செய்தது? சிலுவை என்னும் பட்டயத்தினாலே அவர் வெட்டப்பட்டார். அதனால் அவருடைய ஜீவன் போனது. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் என் ஜீவனை கொடுக்கிறேன், அதை மறுபடியும் நான் பெற்றுக்கொள்கிறபடினாலே பிதா என்னில் என்ன செய்கிறார்? அன்பாக இருக்கிறார். இப்போ மற்றவங்க அப்படி போனால் அது தற்கொலையாக போயிடும். புரியுதான்னு சொல்கிறது? இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரா? ஜீவனை கொடுக்குறார், திரும்ப எடுத்துக்கொள்கிறார். அப்போ அந்த பட்டயத்துக்குள்ளே போகிறாரு, அந்த பட்டயம் அவரை வெட்டிடுச்சுது, அவர் மரிச்சிடுறாரு. இப்போ என்ன செய்கிறார்? உயிர் தெழுந்து அந்த பட்டயத்தை, அவர் அந்த ஜீவச்சத்தின் கனியை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்றென்று நம்மளோடு ஜீவித்து கொண்டு இருக்கக்கூடியதான பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியில் ஒரு மனிதன் நிறைந்து கிரியைகளை செய்யும் போது அவன் முகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆப்பிள் பழம் மாதிரி இருக்கும், கருப்பாக இருப்பான். ஆனால் அவன் ஜெபம் பண்ணும் போது, அவன் பிரசங்கிக்கும் போது அவனுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா பளபளன்னு இருக்கும். சில பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பார்த்தா நமக்கு பயமாக இருக்குது. சில பேர் ஜெபம் பண்ண பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எங்கள் அம்மாலாம் ஜெபம் பண்ணாங்கன்னா, வல்லமையாக ஜெபம் பண்ணாங்கன்னா, நான் என்ன செய்வேன்? கம்மாய்க்கு ஓடி போயிடுவேன். அவங்க முழிக்கிற மொழியும் அவங்க போடுற சத்தமும் இடி முழக்க மாதிரி சத்தம் போடுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு தான் சொன்னேன், அம்மா நீங்கள் தப்பாக இது பண்ணுறீங்கன்னு. அது பிறகு எங்கள் அம்மா உணர்ந்தாங்க. நல்லா பாருங்களேன், சில பேர் ஜெபம் பண்ணும்போது வேகமாக பாட்டு ஆராதனை நடத்தும் போது கீ 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 அப்படிம்பாங்க. அவங்க முகத்தை பார்த்த உடனே பளிச்சுனா இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? ஏங்க இதில் எந்த மந்திரமும் கிடையாது, மாயமும் கிடையாது. ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் இருக்கிறார் என்றால் அது ஜீவ விருட்சமாக நமக்குள் இருக்கிறது. நன்மை தீமை இன்னது என்று அறியத்தக்கதாக புத்தியை கொடுக்கிறார். எது தவறு என்பதை உணரத்தக்க புத்தியை கொடுக்கிறார். ஒரு பாவத்தினுடைய அளவு எவ்வளவு என்பதை தெளிவாக அவரால் சொல்ல முடியும். நம்ம சில பாவங்கள் நம்ம செஞ்சிடறோம். அவன் செஞ்சால் நான் செஞ்சது இதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டு போயிடுவார். முக்கால் பீடி தானே குளித்தேன், அரைப்பீடி தானே குடித்தேன், காசு ரேட்டு தானே எடுத்தேன். ஏங்க பெரிய மொடா குடிகாரனா? ஒரு கலசம் கல்லு தான் குடித்தேன். குடித்தா குடிகாரம் தான், அப்படித்தானே? அப்போது இதனுடைய பவர் என்ன, இதனுடைய தன்மை என்ன, இந்த பாவத்திற்குடைய தண்டனை என்ன என்பதை பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள் இருக்கிற பொழுது வெளிப்படுத்துவார். கொட்டடிச்சா வர்றது, டேம்லின் அடித்தா வர்றது, குதிச்சா வர்றது, கையை தட்டினா வர்றது, அப்படியெல்லாம் வரமாட்டார். அப்படின்னா மைக்கேல் ஜாக்சனுக்கு தான் வந்திருக்கணும். இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பூரா உலகம் பூரா அவன்கிட்ட தான் வந்துட்டு இருக்கணும். மைக்கேல் ஜாக்சனை பார்த்துருக்கீங்களா? இந்த டிவி இதுகளில் பார்த்துருப்பீங்கள? அவன் செருப்பு ஒன்று ஆடிக்கிட்டு இருக்கோம், அவன் தலை முடி ஒன்று ஆடிக்கிட்டு இருக்கோம், அவன் கை ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கோம். என்று ஆட்டம் ஆடுவான் ஆங்கிரிய. யாரும் அவங்கள மாதிரி ஆட முடியுமா? முடியாது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனமாக கேளுங்கள். இதை யார் கொடுத்திருக்கிறது? ஆவியானவரை என்றால் அந்த ஜீவ விருட்சத்தை யார் நமக்கு கொடுத்திருக்கிறது என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலியாகி நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ நிரந்தரமாக நம்மளோட அவர் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட. அப்போ இந்த திருவிருந்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நான் என்னை கர்த்தர் திக்கற்றவனாக விடவில்லை, மீண்டும் ஆவியானவராக எனக்குள் அவர் வந்திருக்கிறார். எனக்குள்ளே அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அன்னைக்கு சீனாய் மலையில் இறங்கின மாதிரிலாம் இல்லை. சீனாய் மலையில் இறங்கும்போது என்ன நடந்துச்சு? பக்கத்தில் யார் ஓடாலும் கொண்டு ஓட்டுறோம். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் தேவ ஆவியானவர். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா,
பலியின் மூலமாக அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம் என்றால், இந்த அப்பம் பிட்டும் ஆராதனை மூலமாக, இந்த திருவிருந்தின் ஆராதனை மூலமாக நாம் அவரோடு உடன்படிக்கை செய்து நாம் அவரை துதிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். அவரும் நம்மளோடு சேர்ந்து ஆராதிக்கிறார். இது முதல் பகுதி. இன்னொரு பகுதி இருக்குது. இந்த பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே, இந்த வேளை அடியனை உன் திருச்சத்தம் போல நடத்திடுமே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க, முத இந்த அப்பம் பிற்கும் ஆராதனையை நடத்தி வச்சார். இந்த பகுதியில் நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, முத இந்த அப்பம் பிற்கும் ஆராதனை என்ன செஞ்சார், நடத்தி வச்சார். 12 சீடர்களுக்கு இது பண்ணார். அதோட ஒருத்தர் நினச்சிட்டான், ஓடி போயிட்டான் இல்லையா? அப்போ அதை நடத்தி வச்சார். இப்போ யார் அதை நடத்தினது? இந்த இடத்துல நீங்கள் கவனமாக கேட்கணும். நல்லா கவனமாக கேளுங்க. யார் இதை நடத்தினது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நடத்தினார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? தன்னையே அப்பமாகவும் ரசமாகவும் அவர் மாத்துறார். அப்படிப்பட்ட ஒரு தியாக உள்ளத்தோடு இருக்கிறார். ஒரு சத்துரு இருக்கிறான், ஒரு திருடன் இருக்கிறான் இல்லையா? அவனை பற்றியெல்லாம் சொல்லிட்டாரு. உங்களில் ஒருவனை காட்டி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவன் பாதத்தை அவன் காலையும் போய் அவர் கழுவுறாரு. நல்லா கவனமாக கழுங்க. அவன் மேலே ஏதாவது ஒரு கோபம் வந்துச்சா? அவர் கெச்சமனி தோட்டத்தில் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு அந்த அந்த இதை முடிச்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் வர்றாங்க அவரை பிடிக்கிறதுக்கு. அப்போ அவன் வந்து அடையாளம் காட்டுறான். நான் யாரை முத்தம் கொடுத்துறனோ அவன் தான் சொல்லிட்டு அடையாளம் காட்டுறான். அப்போ அடையாளம் காட்டும் போது என்ன நடக்குது தெரியுமா? அவரை முத்தம் பண்ணுறான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? சிநேகிதனே, எதற்காக வந்தாய்? முத்தத்தினால் காட்டி கொடுக்குறாயா? முத்தம் முடுவது சேர்த்துக்கொள்வது. இவன் முத்தம் முடுவது கொலைக்கு நேராக என்ன செய்கிறான்? தள்ளுகிறான். அப்படி இருந்து கூட சிநேகிதன்னு சொன்னார். அவன் மேலே எதுவும் கோவப்பட்டாரா? மரண வரையந்தும் முடிவு வரையந்தும் தான் அன்பு கூர்ந்தவர் மேல் அன்பு கூர்ந்து கொண்டே இருந்தான். பேதுருவை பார்த்து சொன்னார், என் சகோதரன் இப்படி தப்பு செஞ்சால் 7 தடவை மன்னிக்கணும் இருக்கேன். எப்படி 7 தடவை மன்னிச்சா போதுமா? 7 70 தடவை அப்படிங்கிறார். 7 இண்டு போட்டு 70 7 போட்டு சீக்கிரம் போட்டு பார்த்தா எந்த கம்ப்யூட்டராவது வருமா அதுக்கு கணக்கு? அப்போ கணக்கில்லாத ஒரு மன்னிப்பை கொடுக்கும்படியாக கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்போ நல்லா பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ நான் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். உலக ஆசை இதெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்குது. ஞானஸ்தானம் கொடுக்கிறவர்களை சொல்லும்போது அதாவது பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைப்பது அப்படித்தான் சொல்கிறோம். அப்படி தான் எங்கள் பெரியவளாக இருக்குவாருங்க சிவகிரியில். அப்போது இந்த குத்தாடப்பட்டியிலேருந்து ஒருத்தருக்கு ஞானஸ்தானம் இது பண்ணார். அவருக்கு கொண்டு போய் தண்ணியில் கொண்டு அப்படி முக்கி அப்படி தூக்கும்போது அவர் இந்த இடுப்பில் நினைஞ்சிருக்கார். அப்படின்னா இந்த சொக்கலால் பிடி பண்ணிட்டு வச்சுருந்துருக்காரு. அது இப்படி ஆடின உடனே நினைச்சிச்சுன்னா அந்த சொக்கலால் பிடி வழியை வந்து அது மிதந்துருச்சு. அப்போ நாங்கள் எல்லாமே குறை தான் சொல்லுவோம். அப்போ நல்ல இளைஞர்கள் வந்தேன், ஏங்க மாப்பிள்ள அது என்ன பீடியை பாதுகாப்பாக வச்சுருக்கக்கூடாது, எங்கிட்ட கொடுத்தாலும் நனையாமல் வச்சுருப்போமே அப்படின்னும். அப்போ எந்த அளவுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்காங்க, எந்த அளவுக்கு மனம் திரும்பதை பல்ஸ் பார்த்துருக்காங்க. கேட்ட உடனே கொடுத்துடலாமா? அல்லது இன்றைக்கி இந்த வருஷம் ஒரு 4 பேருக்கு கொடுக்குறோம்யா, இந்த வருஷம் 5 பேருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்கலாமா? பாவத்துக்கு சாபனம். அவன் என்ன நினச்சிருக்கான்? பக்கத்தில் இருக்க கொடுத்தா அவன் போய் குடிச்சிருவான். போய் அந்த மலை இருக்குல்ல அங்கே போய் குடிச்சிருவாங்கன்னு சொல்லி இவன் பத்திரமா நெஞ்சிருக்கான், மடிக்குள்ள வச்சுருக்கான். அது வெளியே மறந்துருச்சு. அப்போ நல்லா யோசித்து பாருங்க. அப்போ மறுபடியும் அதை குடிக்கணும் அப்படிங்கிற என்ன இருக்குல்ல, அதை விட்டுறணும், அதுக்கு மறிக்கணும். இப்போ நல்லா பாருங்க, அதுதான் அப்படி அடக்கம் பண்ணுறது. நல்லா பாருங்க, அப்படி அடக்கம் பண்ணி அப்படி தூக்கி விடுவோம். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு காட்டுவோம். அப்போ இந்த இடத்துல நல்லா யோசிக்கணும். இப்போ பாவத்துக்கு மரிப்பதுனா என்ன? இப்போ ஒரு மனுஷன் பாவத்துக்கு மரிச்சிட்டா உயிரோட எந்திக்கிறாப்புல, நீதிக்கு பிழைக்கிறாரு, கிறிஸ்து இயேசுக்குள்ள புது சிருஷ்டியாக இருக்கிறாரு. இப்போ இவரை போய் நம்ம பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம், ஒருத்த ஏதாவது ரேஸை காலில் மீச்சிடறான். அவனை பார்த்து, அடா சனியை முடித்த வேலை, காலில் எப்படி மீச்சிட்டியடா அப்படி சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அந்த கேள்விக்கு தான் வர்றேன். சொல்லக்கூடாதுங்கிற அதை நாளில் சொல்லணும், உங்களுக்கு உபதேசிக்கணும். அப்படிதான் நம்ம சொல்லிடுறதா? இப்போ ஒரு 2 குடம் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க,
இப்போ 3 குடம் நம்ம அடிக்கணும். அப்போ ஏம்மா வண்டி வந்துடும், என் பிள்ளைக்கு தண்ணி கொடுத்து விடணும், நான் ஒரு குடம் தண்ணி அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னா, இங்கே பாரு நான் 3 குடம் அடித்த பிறகு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறோமா? அப்படி சொன்னால் என்ன செய்யலை? பாவத்துக்கு சாவலை, உலகத்துக்கு சாவலை. நல்லா கவனமாக பாருங்களேன். இந்த காலத்தில் இப்போ எப்படி இருக்கோ தெரியலை. நான் சிறுபிள்ளையாக இருக்கிற காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இறந்த வீட்டில் வந்து வெளியிலேருந்து ஆட்கள் வர வேண்டியது இருக்கும். தூர தேசத்தில் வெளிநாட்டிலலாம் இருப்பாங்க, அவங்க அங்கேருந்து வரணும். கவலைப்படாதீங்க, இந்த ஒரு செய்தியில் கூட முடிச்சிடலாம், பெரிய தப்பு கிடையாது. இதை நீங்கள் சரியாக விளங்கிக்கிடணும், அதுக்காகத்தானே சொல்கிறேன். 2வது செய்தி நம்ம கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை, கொடுக்கணும். ஆனால் இதிலே நேரம் ஆச்சு என்ன செய்ய, அப்புறம் என்னையும் நீங்கள் வெட்டி அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது நல்லா கவனமாக கேளுங்க. அந்த கிராமத்தில் பார்த்துருக்கேன், அப்படி நல்லா வெள்ளைச்சட்டை போட்டு நல்லா ரேஞ்சு கட்டி இறந்து போயிருப்பார் அவர். இது பண்ணி கொஞ்சம் நேரம் அழுவாங்க, அந்த சேரில் வச்சுருப்பாங்க. அவர் நல்லா அப்படி ஜம்முன்னு அப்படி உட்காந்துருப்பார், ஒயிட்டு போட்டு உட்காந்துருப்பார், ஒரு மாலையும் போட்டிருப்பாப்புல, புது மாப்பிள்ள மாதிரி உட்காந்துட்டு இருப்பார். இப்போ இவங்களுக்கு எவ்வளோ நேரம் தான் அழுவாங்க, ஆள் வரணுமா இல்லையா? ஒரு டிவி போட்டு விட்ருப்பாங்க, அந்த டெக்கு வச்சு என்னவாங்க ஒரு டிவி போட்டிருப்பாங்க, அதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் அவன் அந்த நடிகர்கள் சண்டை ஓடுவான், இது ஒன்றுவான், இவங்க அப்படி போடு இப்படி போடுவார். என்ன டிவி பார்த்தாலும் இந்த ஆள் உட்காந்துக்கிட்டு இருக்காளா அப்படித்தான் அப்படி சொல்கிறாரா? சொல்ல மாட்டார். சரி ஒன்றும் வேண்டாம். இப்படி ஒரு ஆள் போகும்போது, இப்போ சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, பெரிய ஆளுங்க உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் போகும்போது காலையில் தட்டினா அப்படின்னா ஓங்கி செவிட்டில் அடிச்சிருவாங்க. என்னடா உனக்கடா கண்ணு இல்லையான்னு சொல்லி. இவர் காலில் எத்தி விட்டு பெரியதுன்னு வைங்க, என்னடா நீ எத்திட்டானு எந்திரிந்து அடிப்பாரா? ஏன் அடிக்க மாட்டா? செத்து போயிட்டார். இப்போ புரியுதா உங்களுக்கு? செத்து போயிட்டார். அப்படின்னா ஒரு தன் பாவத்துக்கு செத்து போனால், இந்த உலகத்திற்கு செத்து போனால், இந்த உலக பிராரமாக என்னதான் பண்ணாலும் நம்ம எண்ணிய மாட்டோம், சண்டாக்கி போக மாட்டோம். நம்மளை பாதுகாக்க முயற்சி பண்ணுவே தவிர நம்ம என்ன செய்ய மாட்டோம், சண்டைக்கு போக மாட்டோம். அப்போ இந்த இடத்துல யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட ஆள் தான் திருவிருந்தே எடுத்து கொடுக்கணும். இப்போ நான் சொல்லுவங்களுக்கு புரியுதா? இயேசு கிறிஸ்துவ உமிழ்ந்தார்கள், தாடி மயிரை பிடுங்கினார்கள், கையினால் அரைந்தார்கள், குத்துனாங்க, என்னெல்லாமோ செஞ்சாங்க. அவர்கிட்ட பவர் அதிகம் இருக்குது. ரேச மனசில் அந்த பேலோடி பண்ணுறாங்களே நினைச்சாருனாலே செத்து போயிடுவாங்க. யாரை தேடுகிறீர்கள் கேட்டார். யாரை? இயேசுவை. நான் தான் அப்படின்னாரு. 50 பேர் மல்லா கொழுந்துட்டான். அந்த நான் தான்ங்கிற ஒரு வார்த்தையை சொன்ன உடனே மல்லா கொழுந்துட்டான். நீங்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, நானே, நான் தான் அவர் அப்படின்னு வரும். அதை கெச்சமணி தோட்டத்தில் நான் தான் சொன்னோன்னே 50 பேர் மல்லா கொழுந்துட்டாங்க. அப்போ நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள், அவ்வளவு சக்தி உள்ளவர். இவர் திருவிருந்தை எடுத்து கொடுத்த எவ்வளோ உண்மையோ அதுபோல் அவர் இருந்தார். தன்னை முழுவதுமாக நினைச்சிட்டார், அதில் அர்ப்பணிச்சிருந்தார். அப்போ திருவிருந்து எடுத்து கொடுக்குறவர்கள் இந்த அளவுக்கு வரணும், புரியுதா? அப்போ அதுதான் தன்னை முழுமையாக தாழ்த்தி. இப்படி இல்லாதனால தான் இந்த திருவிருந்தை குறித்து மதிப்பே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் நம்ம வச்சு சாப்பிடணும், அவ்வளோதான். இந்த வீட்டில் சாப்பிடணும் பாருங்கள், கடமைக்கு காலையில் 8 மணி ஆயிடுச்சா, சங்கு ஊதிடுமா இதில் விசிலில் 2 தோசை சுடு அப்படி சாப்பிட்டு ஓடுற மாதிரியும், மதியம் அங்கே சங்கு ஊதுற உடனே அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்ட மாதிரியும், இது கேலண்டரில் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா உடனே திருவிருந்து வச்சு அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதில் என்ன இருக்காதுன்னா விஷயம் இருக்காது, சாரம் இருக்காது, அதில் சக்தி இருக்காது. புரியுதான்னு சொல்கிறது? இப்போ இவ்வளோ சோறு இருக்குது, இவ்வளோ தண்டி ஒரு உப்புக்கல்லை தூக்கி அதில் போட்டி அப்படின்னா அந்த சோறு நம்முடைய நாக்குக்கு டேஸ்ட் ஆயிருமா ஆயிராதா? உப்பிட்டது டேஸ்ட்டாக இருக்கும். அதே இது ஒரு இந்த சீனிக்கல் இருக்கு இல்லையா, உருண்டை கல்லாக இருக்குல்ல, அவ்வளோ தண்டியை தூக்கி சோத்துக்குள்ளே போட்டுட்டு அதுவும் கல் தானே இதுவும் கல் தானே அப்படின்னா ஆகுமா? சொல்லுங்க, ஆகுமா? ஆகாது. அப்போ இது மாதிரி தான் தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய பந்தி அவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இயேசு தன்னைத்தானே அப்படி அர்ப்பணித்து எடுத்துக்கொண்டார். சரி, எடுத்தவங்களை பாருங்க. உடனே நீங்கள் நினைக்கக்கூடாது அந்த தம்பியும் அண்ணனும் இப்படித்தானே எடுத்து கொடுக்குறாங்க, அது அவங்க வாட்டு, அவங்கள என்ன வேணாலும் ஆண்டவர் செய்யட்டும், நம்ம வாட்டுக்கு புதிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு வந்தீங்கன்னா
இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 12 சீடர்கள். புரியுதா உங்களுக்கு? அதில் ஒருத்தன் நினைச்சிட்டான், குற்ற உணர்வு இருந்ததுனால அவன் நாண்டு நினைச்சு போயிட்டான். கர்த்தருடைய சமூகத்துக்கு வரவே முடியலை. திருந்தியும் கூட அவனால் என்ன செய்ய முடியலை அந்த திருவிருந்தை அவமதிச்சதுனால. திருந்தியும் ஒரு பிரயோசனமும் இல்லாமல் போச்சு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? திருந்தியும் ஒன்றும் செய்ய முடியல. ஐயோ குற்றமில்லா ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டாரே அப்படின்னு அவன் சொல்லியும் கூட அவன் நாண்டு நின்றுச்சுத்தான். கீழே விழுந்து அந்த கயர் வந்து ஒரு மரத்தில் அந்த இடித்து குடல்லாம் சரிந்து போச்சு. அப்போ எப்படின்னு பாருங்க, இது பழைய ஏற்பாட்டிலேருந்து சொல்லப்பட்டிருக்குது, புதிய ஏற்பாடு சொல்லப்படுது. அப்போ அவனுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களில் ஒருவனை காட்டி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு காலை கழுவும் போது அவனை பார்ப்பார்ல முகத்தை, நீயாடா நீ காட்டி கொடுக்க போற, இருக்குமா இருக்காதா? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வானகம் வையகம் இந்த பூமி இந்த எல்லா இதிலையும் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை பார்த்து எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம். இவருக்கு கொஞ்சம் கூட அது வரலையே. அவன் திருவிருந்தை அசட்டை பண்ணியவன், கர்த்தருடைய பந்தியை அசட்டிய பண்ணியவன். பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த திருவிருந்துக்கு வந்து பாத்திரமாக இருந்து எடுக்கணும். இல்லைன்னா இந்த திருவிருந்து டயத்தில் ஏதோ வெளியே அப்படி பண்ணிட்டு ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி மனதுருகி ஜெபம் பண்ணி வந்து எடுக்கணும். அப்படி எடுக்கலினா என்ன செய்வாராம்? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வியாதி வரும். வியாதி வரும். நல்லா கவனமாக கேளுங்க. வீட்டுகளில் தேவையில்லாத பொருட்செலவு இதுக வரும். ரெண்டாவது வியாதி வரும். வியாதி வரும், இது தேவையற்ற பொருட்செலவு இதுகள்லாம் வரும், கடன் தொல்லையெல்லாம் வரும். அப்போ நம்ம வந்து ஆண்டவரே நான் ஒழுங்காக எடுக்கிறோம்னு ஒழுங்காக வந்துட்டோம்னா அதுலேருந்து மாறிடும். அதையும் தாண்டி இருந்தால் வியாதி வரும். அதுலேயே இருந்தால் மவனை செத்த. பைபிள் அப்படித்தானே சொல்லுது. சிலர் மரித்து போயிருக்கிறார்கள். திருவிருந்து அசட்டை செய்கிறது. கர்த்தருடைய பந்தி அது அவர் எடுத்து கொடுத்தது. என் சரீரம் அப்படிங்கிறாரு, என்னுடைய ரத்தம் அப்படிங்கிறாரு. இதில் என்ன சாதி இருக்குது? இதில் என்ன மேப்பிறப்பு இருக்குது? இதில் என்ன நான் ஐஏஎஸ் படித்தவன் ஐபிஎஸ் படித்தவன் சொல்லுது இருக்குது? நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாரு, என் ஆளை பாரு, நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படி சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? 1000 பேரில் சிறந்தவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கில் லீலி, முற்களின் நடுவே பூத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய முடி சுறுசுறுளாய் காகத்தை போல் கருமையாக இருக்கும். சங்கமயமான உடம்பு, அவ்வளவு அழகேந்திரன், விரும்பப்படத்தக்க ரூபமில்லாதபடிக்கு அவர் சிலுவையிலே அவர் மரித்தார். அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். அதை அவரை இது என்னுடைய ரத்தம் என்னுடைய சரீரம் என்று சொல்கிறார். அதை நினைவுறுகிற பொழுது நாம் எவ்வளவு பயபக்தி உள்ளவர்களாக தேவ சமூகத்தில் அந்த நினைவுறுதலை கடைப்பிடிக்க வேண்டும். நீங்கள் அதை மட்டும் கரெக்டாக இதை நீங்கள் வசனம் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துருங்க. நீங்கள் ஐயா கோடீஸ்வரர் இந்த பூமியில். நான் சொல்கிறது வசனத்தின்படி அப்படியே இதை கடைப்பிடிச்சிடுங்க. நீங்கள் தான் கோடீஸ்வரர். இதுதான் பெரிய ஆலயமாக இருக்கும். சோறு வாங்கி போட்டே ஆலயத்தை பெருசாக ஆக்கணும்லாம் அவசியம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சாப்பாடு கொடுக்கணும் வர்றவங்களுக்கு. அதை நினைச்சே போகிற மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா கவனமாக கேளுங்க. இதை மட்டும் கரெக்டாக யார் யார் இன்றைக்கி எடுக்கீங்களோ இன்றைக்கி எடுத்துருங்க. ஏதோ நேற்று கசப்புசான ஏதோ பண்ணியிருந்தாலும் கூட எடுத்துருங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருந்தேன், ஆண்டவர் மன்னிச்சுட்டு போயிடுவார். அடுத்த வாரம் அப்படி செய்யாதீங்க. இன்றைக்கி தான் நான் சொல்லியிருக்கிறேன், கொஞ்சம் கடுமையாக சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி அப்படி எது வேணாலும் கூட ஆண்டவர் என்கிட்ட கணக்கு கேட்கட்டும், நான் அவர்கிட்ட தாழ்மையாக கேட்டு இது பண்ணிக்கிறேன். இன்றைக்கி எடுத்துருங்க. ஆனால் இனி அடுத்த வாரம் உங்களை நீங்கள் பயிற்சி பண்ணுங்க. நல்ல தேவ சமூகத்தில் இருங்க. சனிக்கிழமை ஆச்சுன்னா சாவியை வாங்கிட்டு வந்து கூட்டமெல்லாம் நடத்தணும் அவசியம் கிடையாது. நல்லா வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆலயத்தில் அவங்களாம் 2 பேர் 3 பேர் அப்படி இப்படி கூடி கூடி அப்படி இப்படி ஜெபம் பண்ணுங்க. பரலோகராட்சி அப்படியே இறங்கி வந்துடுங்க. பரலோகராட்சியம்னா எது? இந்த எனக்கு இந்த அதில் ஒரு 2 இதை மறித்து ஒரு இது மாதிரி அந்த மேலே இந்த ஆஸ்பெஸ்டால் மாதிரி இப்படி இந்த இது மாதிரி வச்சு இது பண்ணிட்டீங்கன்னா நான் 24 மணி நேரம் உங்களுக்காக இருந்துருவேன். அப்படி செய்யுங்களேன் தம்பி. ஒரு ரூம் மாதிரி போட்டுத்தாங்களேன். போட்டுத்தாரேன்னு சொல்லி பிளமா சொல்லுங்களேன்.
இதுலமா கச்சத்தனம் பண்றிய? நல்லா உங்களுக்கு வேதத்தினுடைய ரகசியங்களை சொல்றேன். நான் வாரத்தில் 4 நாள் வந்து உட்கார்ந்துருக்கிறேன். எங்க அப்பா அவர் கண்ணீரோட விதைச்ச விதை, அவர் மகன். நான் எங்க அப்பாவை நினைக்கிறேன், கண்ணீரோட நினைச்சு பார்க்கிறேன். இடையில உள்ளதான் மறந்துருங்க. செய்யுங்க. நீங்க என்ன வேதத்திலிருந்து கேட்கிறீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வார். நான் எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன்? உங்களை நான் சொந்த பிள்ளைகளாக பார்க்குறேன். நேற்று கூட எங்கள் வீட்டில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு சொந்த பிள்ளைகள் ரெட்டியை வெட்டி தான். எங்கள் அப்பா என் கையில் கொடுத்தாங்க, ரெட்டியை வெட்டி தான். இதுதான் நான் சொல்கிறேன். அடி வாங்கியிருக்கிறேன், வசவு வாங்கியிருக்கிறேன், கல்லேறி பட்டிருக்கிறேன், எல்லாமே நடந்திருக்கு. பிரியமானவர்களே, நான் உங்களிடத்தில் தயவாக கேட்டுக்கொள்வது, இந்த வாரம் நீங்கள் எப்படி வேணாலும் புசித்து போங்க. அடுத்த வாரத்தில் ஒவ்வொருத்தரும் இந்த பிரதிக்கனை எடுத்துக்கொள்ளுங்க. வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஆண்டவரே, இது நான் சரியாக போகணும், இதை மட்டும் எனக்கு நீங்கள் செஞ்சு தந்துடுங்க அப்படின்னு. என்னால் முடியலை ஆண்டவரே அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். அவர்கிட்ட போனால் அவர் என்ன செஞ்சிருவார்? அவன் இளைய மகன் என்ன செஞ்சான்? மனசுக்குள்ளே நினச்சான், பன்றியோடு கிடந்தவன், அசுத்தத்தோடு கிடந்தவன், என் தகப்பை வீட்டுக்கு போவேன் அப்படின்னா, ஒரு அடிமையாவது இருப்பேன்னு சொன்னான். அவர் ஏற்றுக்கிட்டார் அடிமையாக? இல்லை, பிள்ளையா ஆக்கி பெரிய விருந்து பண்ணார். நீங்கள் முடியாததை ஒத்துக்கொள்ளுங்கள், தேவன் உங்களை முடிக்க வைப்பார். ஆகவே அவர் எப்படி அன்னைக்கு ஆதாம் ஏவாளுக்கு மறைக்கப்பட்டிருந்ததை இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக அவர் கொலை செய்யப்பட்டார். அதுதான் பலிபீடம் என்று பேசி கொண்டிருக்கிறோம். அதனுடைய நினைவு சின்னமாக இருக்கிறது. இதிலே அதிகமான வெற்றி இருக்கிறது. வருகிற காலங்களில் என்னென்ன வெற்றி இருக்கிறது என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.